ஐயப்ப பாடல் சர்ச்சை பாடகி இசைவாணிக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் உடந்தையாக இருக்கிறார். நாங்கள் கொந்தளிப்பாக உள்ளோம். பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்து மகா சபை சார்பில் மதுரை காவல் நிலையத்தில் புகார். அதில் சமூக வலைதளங்களில் நீலம் என்னும் இசைக்குழு அமைப்பின் இசைக்குழுவை சேர்ந்த இசைவாணி என்ற பெண் சமூக வலைதளங்களில் ஐ எம் சாரி ஐயப்பா என்னும் பாடலை பதிவேற்றியுள்ளார். அந்த பாடலில் ஐ எம் சாரி ஐயப்பா உள்ளே வந்தால் தீட்டாப்பா என்னும் வாசகங்கள் இடம்பெற்றுள்ளது. கார்த்திகை மாதங்களில் மாலை அணிந்து சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு இந்த பாடல் மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த பெண் தொடர்ந்து இந்து மத தெய்வங்களை குறிவைத்து கேவலமாக பாடியுள்ளார். பெரும்பான்மை மக்களின் தெய்வமாக விளங்கும் சபரிமலை ஐயப்பன் மீது தரக்குறைவான பாடலை பாடி மக்கள் மனதை புண்படுத்திய இசைவாணி மீது தக்க நடவடிக்கை வேண்டும் என்று கொடுத்தனர். இவருக்கு இயக்குனர் ரஞ்சித் உடந்தையாக இருக்கிறார். நடிகை கஸ்தூரியை கைது செய்து நடவடிக்கை எடுத்தது போல பாடகி இசைவாணி மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பு போராட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்திருந்தனர். இதற்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார்.